பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டே வருகிறாராம். ஆமென். அதுவே நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானம் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் உருமாறாது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கூறுகிற வண்ணமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டாக தான் செய்கிறார். நன்மைக்கு ஏதுவாக தான் நிச்சயம் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதை ஒரு நாள் நம்ம காண்போம். அது வரைக்கும் இந்த வசனத்தை பிடித்து நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருப்போமாக. ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட இந்த மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த ஆராதனையிலும் அதை கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா என்ன பண்ண சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? முதலாவது மத்தேயு 6:33, எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டு காரியம், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். டூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? காரியம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னதான்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் என்ன பண்ணணுமா? நாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? தேடணும். ஹல்லேலூயா. மற்றவை எல்லாவற்றையும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். ஆமென். யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் எடுத்துக்கிறாரு? யாருடைய வாழ்க்கையில்? தேவ ராஜ்யத்தை தேடுகிறவனும் தேவனுடைய நீதியை தேடுகிறவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவை எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையாய், ஒரு வாக்கு தத்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பட் we have a responsibility. ஆண்டவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும். என் குடும்ப தேவைகள், என் பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற 2 காரியம். நீ என்னுடைய நீதியை தேடு, நீ என்னுடைய ராஜ்யத்திற்கான காரியத்தை நீ தேடு. ஹல்லேலூயா. நான் மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுல நம்ம தீவிரத்தை, வேகத்தை காட்டுறோமா? தேவனுடைய நீதியை தேடுகிறதுல நம்ம வேகத்தை, நம்மளுடைய இந்த தைரியத்தை, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியத்தை வைத்து நம்ம தேவனுடைய நீதியை தேடுகிறோமா? இல்லை நம்மளுடைய வாழ்க்கை ரிவர்ஸாக இருக்குதா? நாம் பொருட்களை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், வசதிகளை தேடுகிறோம், நம்ம உயர்வுகளை தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் தேட சொன்ன ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் தேடுகிற அனுபவம் நம்ம இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கெயின் பண்ணியாச்சு, அதெல்லாம் கெயின் பண்ணிட்டோம் நம்மளுடைய லைஃப்பில். ஆனால் ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்ட ரெண்டே விஷயத்தை தான் ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்டார். மற்றது எல்லாவற்றையும் அவர் செய்கிறன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாம் அந்த 2 காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். அதே மத்தேயு 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:9. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் ஜெபிக்கிறா? நாம தான் ஜெபிக்கிறோம், நாம தானே தேடுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே போய் நம்ம வேண்டி நாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம்? எங்கள் பரலோகத்திலையா?
இல்லை, பரலோகத்தில் ஏற்கனவே என்ன இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அங்கே போய் நம்ம நிலநிறுத்த தேவையில்லை, அங்கே போய் நம்ம நாட்ட தேவையில்லை, அங்கே போய் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. அங்கே ஏற்கனவே காட்ஸ் கிங்டம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் ஏற்கனவே நிலைத்து நின்று கொண்டு இருக்கிறது. பூமியிலே அதை செய்யும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்தில் ஜெபிக்க, நம்மளிடத்தில் ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே உருவாக வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், நாம் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிற நாம் நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம காணப்பட வேண்டும், இல்லையா? அல்லேலூயா. ஒரு ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிட்டிசன்ஸ் ஒழுங்காக இருக்கணும். கரெக்டா? சிட்டிசன்ஸ் என்னவா இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். அவர் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணும்? அவருடைய கடமைகள் எல்லாம் சரியாக செய்யணும். அப்போ தான் அந்த ராஜ்யம் நல்லா இருக்கும். கரெக்ட்? அந்த கவர்மெண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ அந்த சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணும்? ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கான முயற்சிகளை அவர்கள் செய்ய வேண்டும். அப்போ தானே ராஜ்யம் வளரும். அது என்ன ராஜ்யத்தை தேடுகிறதுன்னு அதானே அர்த்தம். அந்த ராஜ்யத்தை பாதுகாக்கணும். அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு. ராஜ்யத்தை வெளியில் எடுத்துகிட்டு போய் பேசுகிறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. ராஜ்யத்தை உள்ள நடத்துகிறதற்கு சில பேர் இருக்கிறாங்க. ராஜ்யத்தின் பிரஜைகள் இருக்கிறாங்க. ஸோ இவர்களெல்லாம் சரியாக இயங்கும் பொழுது இது எல்லாத்துலையும் நமக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. ஸோ ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா ஒரு பிரஜையாய் தேவனுடைய ராஜ்யத்தை, ஒரு சிட்டிசனாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஒரு சிட்டிசனாய் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கான முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டும். இந்த ராஜ்யத்தை நாம் பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ இதுதான் பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது, when God says seek the kingdom of God, he means every citizen has to be responsible. ஒரு ஒழுக்கத்தோடு வரவன் போகிறவன்லாம் டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டினா அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளினால் என்ன ஆகுது? குழப்பங்கள், சண்டைகள் அப்படியாய் காணப்படுகிறது. எல்லாரும் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகும்பொழுது அந்த தேசத்தில், அந்த கம்யூனிட்டியில், அந்த சிட்டியில் ஒரு பீஸ் உருவாகுது. அல்லேலூயா. வெளியில் போகிறோம், சில வேளை வெளிநாட்டுக்கு போகும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க? அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. வெளியில் போகும்போது என்ன பண்ணுவாங்க? மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, தவறாக நடந்துக்கணும். அதனால் என்ன ஆகுது? நியூஸில் வரும்போது என்ன சொல்லுவாங்க? அமெரிக்கன்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. பண்ணது என்னமோ ஒரு ஆள், ஆனால் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்ம இந்தியன்ஸ் அங்கேருந்து இங்கே பண்ணும்போது ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பான், ஆனால் இந்தியன் கம்யூனிட்டிக்கே இல்லை ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கே அது ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தில் உள்ளவர்கள் நல் ஒழுக்கத்தோடு கூட காணப்பட வேண்டும். ராஜ்யத்திற்காக வேலை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக அநேக முயற்சிகளை அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். லூக்கா 4வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க, லூக்கா 4:43. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தாரா? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் பிரசங்கிப்பதற்காய், இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி கட்டுகிறோம்? இந்த வசனத்தை மத்தேயு 6:33 வாசிக்கும் பொழுது நம்ம யோசிக்கணும், இன் வாட் வே I am working to help the kingdom of God. அதுதான் உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு உள்ள இருக்கிற யோசனை. ஆமென். நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒழுங்காக பிஹேவ் பண்ணால் தான் நாடு நல்லா இருக்கும். நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கரெக்டாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால் தான் நாடு நல்லா இருக்கும். ஸோ இப்படியாக ஆண்டவர் நமக்கு சில பொறுப்புகளை, நமக்கு சில கடமைகளை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கணும், அது ஒரு தனி வேலை, அது தனி ஒரு தியானமாய் காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை உதவி செய்வதற்கு அது ஒரு தனி வேலையாய் காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் நல் ஒழுக்கமாக இருப்பது அது இன்னொரு காரியமாய் காணப்படுது. இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்தணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 11:30 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 11:30. ஹல்லேலூயா. இங்கே ஒரு கனியை குறித்து வேதம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லி வேதம். நீதிமான் என்று அழைக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யம் விரிவடையணும்னா பிரியமானவர்களே, அந்த ராஜ்யத்தை இன்ஃப்ளூயன்ஸை கூட்டினாதான், பெருக பண்ணினாதான் என்ன ஆகும்? அந்த ராஜ்யம் வளரும் இல்லையா? ஒரு வழி என்னது? நிறைய பிள்ளைங்களை பெற்று ராஜ்யத்தை நிரப்புறது, அது ஒரு வழி. இப்போ அப்படி யாரும் பண்ணுறதில்ல. சில கம்யூனிட்டியில் தான் பார்க்குறோம் நிறைய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. இப்போல்லாம் 1, 2 தான் மேக்ஸிமம், சில இடங்களில் 3 இருக்குது. ஹல்லேலூயா. we need more children. amen. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்கிறீங்க. இனிமேலாவது அப்படி நடக்கட்டும். ஆமேன். ஆனால் அது ஒரு வழி, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறது, அது ஒரு வழி. ஆனால் இங்கே வேதம் கூறுகிறது ஆத்துமாக்களை நாம் என்ன பண்ணணுமா? ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் என்ன பண்ணணும்? அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். We need to bring the souls into the kingdom of God so that we will have more citizens. இன்னும் அதிக பிரஜைகள் வரணும்னா, இன்னும் அதிக ஜனங்கள், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கூடணும்னா தேவனுடைய ராஜ்யத்திலே ஆட்களை, ஆத்துமாக்களை சேர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஆத்துமா ஒரு விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 16:26 வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க இந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது வேதம் என்ன கூறுகிறது? லூக்கா 15:10 வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 15:10 வேதம் என்ன கூறுகிறது? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்றாங்க, பூரா பரலோகமும் ஒரே சந்தோஷத்தில் கம்பீரித்து ஆர்ப்பரிக்கிறது. எதனாலயா? நீங்கள் ப்ரமோஷன் வாங்கினாவா, நீங்கள் வீடு வாங்கினாவா, நீங்கள் இடத்தை வாங்கினாவா, காரை வாங்கினாவா, இல்லை வேலை வாங்கினாவா, ஒன்றுத்துக்கும் பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லை. ஐயோ இவன் நிறையா இடத்த வாங்கி போட்டிருக்கான், நிறைய வீடு வாங்கி, நிறைய காரு வச்சுருக்கிறான், எல்லாரும் கரகோஷம் பண்ணி எல்லா தூதர்களும் தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஆள் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் பணக்காரர் ஆகிட்டார். போன வருஷத்தோட இந்த வருஷம் 2 மடங்கு பணக்காரர் ஆகிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி வேதம் பரலோகத்தில் எதனால் சந்தோஷம் உண்டாகுதாம் இந்த வசனம் கூறுகிறது. வாசிங்க லூக்கா 15:10. திரும்ப ஒரு தடவை வாசிங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரலோகம் சந்தோஷப்படுகிறது. வேதம் கூறுகிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுகிறது? ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணிக்கொள்ளும் பொழுது we build the kingdom of God.
இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் விருத்தி அடையணும், இன்னும் பெருசாகணும், தேவனுடைய ராஜ்யம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது வளர்ச்சியை தேடுகிறவர்களாய், அந்த 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 காரியத்தை விரிவடைய செய்கிறவர்களாய் நாம் காணப்படும். அதற்கு ஆத்துமாக்களை நம்ம தேடி நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, if you really are interested in establishing the kingdom of God, if you are really interested in seeking the kingdom of God, then you should be bringing souls. ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் வார்த்தையினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம் என்று சொல்லி அந்த வசனத்தை யோசிக்கும் பொழுது there are so many things, அதில் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு காரியம் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது எபேசியர் 2வது அதிகாரத்தில் 19வது வசனம் கூறுகிறது. வாசிங்க, எபேசியர் 2:19. ஆமென், ஆமென். முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் இனி அந்நியராயும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஃபர்ஸ்ட் we have to become citizens. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த கண்ட்ரிக்கு வரும்போது வீசாவில் வந்தேன். 2006 வந்தேன். 2020 வரைக்கும் ஒரு வீசாலே இருந்தோம். எத்தனை வருஷம் அது மறந்து போச்சு, கணக்கு போட்டு பாருங்க. 14 வருஷம். எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே போக முடியாது. வேற நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் திரும்ப வருவோமா நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே இந்த வீசா ஆஃபீஸ் போகணும், அவன் உள்ளே விடுவானா வெளியில் அனுப்புவானா, அவன் என்ன யோசிக்கிறான்னு நமக்கு தெரியாது. இப்படியான ஒரு சூழ்நிலைகளாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. எந்த நேரம் நம்மளை வெளியே அனுப்புவான், இப்போ பாருங்கள் இருக்கிற சூழ்நிலை, எந்த நேரம் வெளியே அனுப்புவான், எந்த நேரம் வச்சுப்பானே தெரியல. இப்போ க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கே ஒரு டவுட் வருது, வச்சுருப்பானா வச்சுருக்க மாட்டானான்னு. ஆமென். அதுதாங்க சிட்டிசனுக்கு இருக்கிற ஒரு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் அதை அனுப்ப முடியாது அந்த மனிதனை. ஸோ நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் நம்ம வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, நாம் முதல்ல என்ன பண்ணணுமா? அந்நியராயும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. We should first become citizens before we start working for God. நான் தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேனே, அப்போ நான் தானாகவே ஒரு பிரஜையாக தானே இருப்பேன். இல்லையே, வேதம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கலை. ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த கூட்டத்தில் பிறந்ததுனால, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால, ஒரு பெந்தகோஸ்தே குடும்பத்தில் ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்ததுனாலேயோ நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாய் மாறுகிறதில்ல. வேதம் என்ன கூறுகிறது? ஆகையால்னு சொல்லும் பொழுது முன்பாக எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-10 10 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8-10. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. No man or no woman can claim that நானா கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் இங்கே பிறந்ததுனால கிறிஸ்தவனா மாறிட்டேன். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனும் பிறப்பினால கிறிஸ்தவனாய் மாறுகிறதல்ல. ஹல்லேலூயா. Nobody can claim that. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, தன்னுடைய சுயத்தினால,
எங்கள் அம்மா அப்பாவினால நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன் என்று சொன்னால் கிருபையினாலே, தேவனுடைய கிருபையாம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருவன் பிரஜையாய் மாற வேண்டும் என்றால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்களோ அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பிள்ளைகளாய் அவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவது பிரஜையாய் மாற வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு பி எ சிட்டிசன், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்ய விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட், ஆண்டவருக்காய் நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஆண்டவருக்காய் நான் கொடுக்க போகிறேன், ஆண்டவருக்காக நான் ஆராதிக்க போகிறேன், ஆண்டவருக்கு அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தில் குடியுரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ நீட் டு பிகம் சிட்டிசன்ஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் என்னவாய் மாறுகிறோம்? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே முதலாவது. பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் த கிங்டம், யூ நீட் டு பிகம் அ சிட்டிசன் ஆஃப் த கிங்டம். வீசா பத்தாது, கிரீன் கார்டு பத்தாது, யூ நீட் டு பிகம் அ சிட்டிசன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிட்டிசனாக மாறிட்டீங்க ஏற்கனவே? இந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் சிட்டிசனாக மாறிட்டீங்க? அவன் பாருங்கள், முதல்ல மோகன் பிரதர் தான் கை தூக்குனார். இப்போ தான் ரீசெண்டாக ஆனதுனால அவருக்கு ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், நமக்கு அது நடக்குமா இது நடக்குமான்னு யோசிச்ச காலெல்லாம் போய், நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாத இருந்த நாட்கள்லாம் போய், யார் சிட்டிசன்னா டக்குன்னு முதல்ல கை. ஹல்லேலூயா. இனிமேல் மறைக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் கிடையாது. மறைஞ்சு நிற்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளே குடியுரிமை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதலாவது பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு பிரஜையாய் மாறுங்கள், நல்ல ஒரு உண்மையுள்ள பிரஜையாய் மாறுங்கள். அதற்கு அப்புறமாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆமென். இரண்டாவது காரியமாய் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 11வது வசனம் கூறுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. ரெவலேஷன்ஸ் 12:11. வெளிப்படுத்தல் 12:11. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது இந்த வசனத்தில்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்ன சொல்ல? முதல்ல இரத்தத்தினால கழுவப்பட்டு குடியுரிமையை பெற்றுக்கணும். இப்போ நாம் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சாட்சி ஒரு வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை கொண்டிருக்கிற ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. அதான் வசனம் இந்த காரியத்தில் சொல்லுகிறது. சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Hallelujah. Your testimony has the power to defeat the enemy. Hallelujah. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்க சாட்சியாய் சொல்லும் பொழுது நீங்க பிசாசை ஜெயம் கொள்ளுகிறீர்கள், ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? சேர்த்து கொள்ளுகிறீங்க. Hallelujah. Hallelujah. Your testimony is very important. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த கொடுத்த விடுதலைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் சாட்சியாய் சொல்லும் பொழுது நாம் அநேகரை நம்ம என்ன பண்ணிக்கொள்ளுகிறோம்? ஆதாயம் பண்ணிக்கொள்ளுகிறோம். இட் ஹேஸ் த பவர். நீங்கள் நினைக்கலாம், என்னோட சாட்சியை வச்சு என்ன நடக்க போகுது, என்னுடைய சாட்சியை வச்சு என்ன நடக்கும்? உங்கள் சாட்சி தான்
அவனை மேற்கொள்ளும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Satan will be defeated by your testimony. ஹல்லேலூயா. அவன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விடும். எதனால? சாட்சியின் வசனத்தினால. Your testimony, your personal testimony has the power to change the kingdom of God. Hallelujah. யோவான் 4வது அதிகாரத்தில் 39 இருந்து 42 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 4:39 இருந்து 42 வாசிங்க. John 4:39 to 42. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீனுடைய ஒரு சாட்சி, ஜஸ்ட் ஒன் உமன்ஸ் டெஸ்டிமோனி, ஒரு ஸ்திரீனுடைய சாட்சி அந்த மொத்த வில்லேஜையும் என்ன பண்ணிருச்சு? இயேசுவின் இடத்துல கொண்டு வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாவில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி தான் பிரியமானவர்களே இஸ் a proof of God's miracle. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கன்னு கேட்கிற ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லும் பொழுது தான் கர்த்தர் கிரியை செய்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. when you open your mouth and speak, நீங்க தேவனுடைய உங்களுக்கு பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஸ்திரீ நினச்சிருக்கலாம் நம்ம லைஃபே ஒரு என்ன சொல்கிறது, இடியாப்பம் மாதிரி கதையாக இருக்குது. நம்ம லைஃப் எப்படி இருக்குது? ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது நம்ம லைஃபு. எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரே சிக்கலாக இருக்குது. நாம் போய் எதற்கு வாயை திறக்கணும், நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு ரட்சிக்கப்பட்ட நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்காம அந்த ஸ்திரீ நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சொன்னாருங்க, அவரை நீங்கள் விசுவாசிங்கன்னு மொத்த வில்லேஜும் திரண்டு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய லைஃப்பில் நடந்த காரியம்தான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுருக்கி ஒரு சின்ன ஒரு சுவிசேஷமாக அழகாக அதை போய் எடுத்துகிட்டு போகிறது உங்கள் லைஃப்பில் நடந்த டெஸ்டிமோனி தான். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க அது என்ன ஒரு கஷ்டமான இடுக்கமான மோசமான காரியம் நினைக்கிறீங்க. ஆனால் அதை நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது தான் அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை விரிவடைவதற்கு நான் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லுகிறவனாய் மாற வேண்டும், சாட்சி சொல்லுகிறவளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இன்னும் பெரிய ஆளாக மாறலை, இன்னும் பெரிய வீடுகளுக்குள்ளே போகலை, இன்னும் பெரிய கார்களுக்குள்ளே போகல. பட் thus far இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறுகிறோம். இதுக்கு ஒரு பர்சனலாக ஒரு காலிங் தேவையில்லை, ஒரு பர்சனலாக ஒரு மினிஸ்ட்ரி அழைப்பு தேவையில்லை. உங்களுக்கு நடந்ததை நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு அபிஷேகமோ என்னுமே அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒன்றுமே இல்லை. வேதத்தை குறித்த அறிவில்லை, ஊழிய அழைப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. பட் she was able to bring more people than anybody else. ஆச்சரியமானவர்கள். இன்றைக்கி அபிஷேகம் இருக்குது, ஆராதனை, ஜெபம், தியானம் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளால் ஒருத்தரை கூட நம்மளால் கொண்டு வர முடியல. ஆனால் ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டு அவளுடைய சாட்சியை சொன்னதுனால ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு அன்னைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, யுவர் டெஸ்டிமோனி ஹேஸ் த பவர். உங்களுடைய சாட்சி ஒரு வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயம் கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. there is power in your testimony. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 66
16வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:16. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியை நீங்கள் முழுவதும் போய் வாசித்து பாருங்கள். 8லிருந்து 12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் முதல்ல என்ன பண்ணணுமோ, ஆண்டவரை துதிக்கணும். 8லிருந்து 12 எடுத்துகிட்டு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கணும். 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆலயத்திற்கு கடந்து வரணுமா. அப்புறம் அந்த 15 வரைக்கும் வாசித்து வரணும். அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் சரியாய் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டுமா. 16வது வசனம் கூறுகிறது, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு பாருங்க, ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னார், செய்த நன்மைக்கு நீ முதல்ல என்னை துதிக்கணுன்றாரு. இரண்டாவது அவர் என்ன சொல்றார், நீ ஆலயத்திற்கு கடந்து வரணும்ன்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய காணிக்கைகளையும் உன்னுடைய நீ ஆண்டவருக்கு செய்த பொருத்தனைகளையும் நீ செலுத்தணும்னு சொல்றாரு. நான்காவது நீ ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை எங்கே சொல்றாரு அவர், நீங்கள் அழைத்து, அவர்களை அழைத்து நம்ம எங்கே அழைக்க போகிறோம், ஏதாவது மேரேஜ் நடந்ததுன்னா அழைப்போம், ஏதாவது பர்த்டே நடந்ததுன்னா அழைப்போம், ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம்னா அழைப்போம். ஸோ இந்த மாதிரி அழைக்கும் பொழுது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் நம்ம சொல்லுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமா. அல்லேலூயா. கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும், ஏன்னா மற்றவங்களாம் இருப்பாங்க, எனக்கும் கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். பட் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் கூறுகிறது, தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு எந்த காரியத்தில் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் தேவனை மகிமைப்படுத்தி நம்மளுடைய சாட்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும், திட்டமிடணும். அந்த மாதிரி காரியத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நடக்கணும். சரி, முதலாவது சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறதுனால ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், அதை நம்ம சொல்லும் பொழுது அநேகரை நம்ம ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறோம். இரண்டாவது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:12. வேகமா. அல்லேலூயா. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், எந்த விஷயத்தில் நம்மளை அவர்கள் குற்றப்படுத்தி பேசுகிறாங்களோ, எந்த விஷயத்தில் நம்மளை கொஞ்சம் தவறாக நம்ம பேசுகிறாங்களோ, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. your actions speak louder than words. அல்லேலூயா. உங்களுடைய செயல், நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறீர்கள், என்ன மாதிரி நீங்கள் பேசுகிறீர்கள், எந்த காரியத்தை நீங்கள் செய்கிற, உங்களுடைய எவ்ரிதிங், your லைஃப் ஸ்டைல் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது அவர்கள் என்ன பார்க்குறாங்க, அப்பா இவன் நல்லா ஒரு நல்ல கருத்தாய் நல்ல ஒரு இதாக பேசுகிறான்ப்பா, நல்லா உதவி செய்கிறான்ப்பா, நல்ல வாழ்க்கையில் பார்த்தா சர்ச்சில் இருக்கிற மாதிரியே வெளியிலையும் உண்மை உள்ளவனாய் ஆண்டவருக்கு இருக்கிறான்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது குற்றப்படுத்தினவர்களே என்ன பண்ணுவாங்க, அமைதியாயிருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கிறீங்களா? ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய நல் நடக்கையினாலே நம்ம ஜனங்களை ஆதாயம் பண்ணி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் இங்கே பேதுரு சொல்ல, நீங்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நடத்தை அதை வெளிப்படுத்தி காட்டும். எப்படி? உங்களுடைய நடத்தை, ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ்.
நம்ம சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்மளை திட்டுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், நீங்கள் வாழுகிற விதங்களை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறாங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சில வேளையில் நம்ம போய் அவர்களிடத்துல பேசினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கரெக்டாக? நம்ம போய் பேசினாலும் அவர் ஏற்றுக்கொள்ள. ஏன்? நம்ம சில நேரத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பர்சனல் லைஃப் அவர்களுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளுடைய நடத்தை உண்மையாக இருக்கிற மாதிரி, நம்மளுடைய பேச்சு உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்முடைய பழக்க வழக்கங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் நாம் சுவிசேஷத்தை எடுத்து போகும் பொழுது சுவிசேஷம் வல்லமை உள்ளது தான். ஆனால் நம்மளுடைய லைஃப் சரியில்லாதனால, நம்ம இடத்துல ஒழுக்கம் இல்லாதனால என்ன ஆகுது? அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கரெக்டா? ஹல்லேலூயா. நம்மளை ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு அதான் பிரச்சனை. தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். தெரிஞ்சவங்க வந்து நம்மளை ஏய் இவன் அப்படி, ஏய் இவன் இப்படி அப்படின்வாங்க. அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, இன்னைக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம சாட்சி நமக்கு வந்து ஒரு நம்முடைய ஜீவியத்தில் சாட்சியை காணாத பொழுது சுவிசேஷம் சில வேளைகளில் என்ன ஆகுது? தடைப்பட்டு போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சாட்சியும் முக்கியம். நாம் தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறதும் முக்கியமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாய் யோவான் 1 அதிகாரத்தில் 40-42 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 1:40-42 வாசிங்க யாராவது ஒருத்தர். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அந்திரேயா என்ன பண்ணுகிறாரு? பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சிம்பிள் இன்விடேஷன். என்ன பண்ணாரு? பிலிப்பு என்ன பண்ணாரு? நத்தானியலை போய் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறாரு. அந்திரேயா என்ன சொல்றாரு? பேதுருவின் இடத்துல நீ வந்து பாரு என்று சொல்லி ஒரு இன்விடேஷனை அவனுக்கு முன்பாக வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு அழைப்பை விடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து யாரையாவது நம்ம என்ன பண்ணணும்? அழைக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் ஏற்றுக்கொள்ளுவாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்க. ஆனால் பார்க்குற ஒரு மூவி நல்லா இருந்ததுன்னா ஒரு 10 பேரிட அந்த மூவியை பற்றி சொல்கிறாங்க, அந்த மூவியை பற்றின காரியங்கள் எழுதுகிறாங்க. ஒரு டாக்டர் நல்லா இருந்தால் நம்ம இன்னொருத்தர்கிட்ட ரெஃபர் பண்ணுறோம், எப்பா இந்த டாக்டர் நல்லா இருக்கார் நீ போய் பாரு அப்படின்னா. ஒரு ஆர்கிடெக்ட் நல்லா இருந்தாருன்னா இந்த ஆர்கிடெக்டை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஸோ நாம் என்ன பண்ணுகிறோம்? வருகிறவர்களை அவர்களை இன்வைட் பண்ணி அவர்களோட கூட கனெக்ட் பண்ணி விடுகிறோம். ஸோ அப்படியான ஒரு காரியத்தை தான் அந்திரேயா அந்த இடத்துல செய்தார். அப்படியான காரியத்தை தான் பிலிப்பு அந்த நாட்களிலும் அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் நாம் எப்படி ஒருத்தரை இன்வைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம யோசித்து அப்படியான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். பட் we can invite them. அவர்களை நம்ம கூப்பிடலாம், வாங்கன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ளையரை அமுச்சு விடலாம், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் அவர்களுக்கு அமுச்சு விடலாம், ஏதாவது ஒரு யூடியூபோ ஏதோ ஒன்று, ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒரு காரியத்தை அவர்களை அனுப்பி விடலாம். எவ்வளவோ மெட்டீரியல்ஸை வந்து நாம் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம குரூப்லேயே அது அடங்கிடுது, நம்ம குரூப்புக்குள்ளே அது என்ன ஆகிடுது? அடங்கிடுது. ஹல்லேலூயா. அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்கிறவர்களாய் அறிவிக்கிறவர்களாய் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். ஹல்லேலூயா. பெரிய சாட்சி இல்லைங்க, சாட்சி சொல்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, பட் யூ கேன் சென்ட் சம்திங்.
அவர்களை கூப்பிடலாம், இன்வைட் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இணைக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வசதிகளை கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்து நாம் என்ன பண்ணணும்? யாரையா ஒருத்தரை இன்வைட் பண்ணி நாம் அவர்களை ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். ஹல்லேலூயா. மார்க் 2வது அதிகாரத்தில் 3-5 வசனத்தை வாசிங்க. மார்க் 2, 3-5. ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை கூட்டிட்டு வராங்க. எப்படி? 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. குண்டுகட்டையா அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. கூப்பிட்டு பார்த்தாங்க, அவன் வரல. கட்டிலோடு அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனை நீ வாப்பான்ட்டாங்க. அவனையும் கூட்டிகிட்டு வந்து கடைசி என்னாச்சு? இயேசுனிடத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்தாரு. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் ஏன் அவனுடைய விசுவாசத்தை பார்த்துருப்பார்? இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க அவனுங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா வழியில் ஒரு கிட்ட இருந்தால், பக்கத்து வீடாக இருந்தால் வேறு விஷயம். இவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாருன்னா அப்போ எவ்வளோ பிரயாசம் அவனுங்க பட்டிருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் 4 பேர் தூக்கிட்டு வரணும், அவங்களுக்கு நடுவில் ஒரு மனப்பாட்டு வரணும். 4 பேர் தூக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு மனப்பாட்டு வேணும். அவனுங்க நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக அவனுங்க லீவ் எடுத்து பிரேக் எடுத்து அவனுங்க வரணும். இப்படி பல விதமான முயற்சிகளை செய்து 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நாம் 4 பேர் சேரும் பொழுது ஒரு மனிதனை நம்மளால் என்ன பண்ண முடியுது? கூட்டிகிட்டு வர முடியுது. ஒரு முடவனாக இருந்தவனை அவர்கள் கூட்டிகிட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சிலரை நம்ம அழைக்கிறோம், சிலருக்கு சாட்சிகளை கொடுக்குறோம். ஆனால் சிலருக்கு உதவி தேவைப்படுகிறது. நாம் அவர்களை அழைத்து வருகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தடவை ஒரு கல்லை பாருங்கள், ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கல், ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் சேர்ந்து தள்ளுறீங்க அந்த கல்லை. கஷ்டம், வேர்க்குது. 1 இன்ச்சு மூவ் ஆகிறதுக்கே அந்த கல்லில் மூவ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு இருந்த எல்லாம் சாப்பிட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு. பசிக்குது. திரும்ப தள்ளுறீங்க. அது 1 இன்ச்சு தான் நகருது. 1 இன்ச்சாக நகருது. ஆனால் கரெக்டாக அந்த மலை உச்சியிலேருந்து அந்த எட்ஜுக்கு வரும்போது என்ன ஆகுது? உருட்டி விட்ட கல் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் போய் நடுவில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அது போல தான் ஒரு மனிதனை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா, அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அவனை நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. மலையிலேருந்து உருளுகிற ஒரு கல் மாதிரி அவன் உங்களை விட வேகமாக உருண்டு கீழே ஓடுவான். ஹல்லேலூயா. தள்ளுறது தான் கஷ்டம், மலை உச்சிக்கு கொண்டு போகிறது தான் கஷ்டம். ஆனால் கொண்டு போயிட்டு தள்ளி விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ஆள் பொழைச்சி அவன் பாட்டுக்கு வேகமாய் ஓடுகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமான, நமக்கான உதவிகளை நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். நம்மளால் என்ன முடியும்? வாட் எஃபர்ட் யூ கேன் புட். ஆண்டவர் சொல்ல, நான் பசியாக இருந்தேன், என்ன பண்ணீங்க? என்னை விசிட் பண்ணி என்னை போஜனம் பண்ணீங்க. நான் உடுத்த எதுவும் இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடுத்த கொடுத்தீங்க. நான் தனிமையாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் எதை காட்டுகிறது? நம்மளுடைய பர்சனல் எஃபர்ட்டை காட்டுது. எல்லாம் ஒரு முயற்சியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படியாய் நம்ம பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை கொண்டு வருவதற்கு, சிலருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் அவங்க அந்த ஆள் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. யாராவது பேச மாட்டாங்களா நம்மளோட? நீங்கள் பாருங்கள், சிலர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க அவங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு ஃபோன் காலை எடுத்து ஒரு விசாரிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபோனை உட்கார்ந்த இடத்துலேருந்து ஃபோன் எடுத்து, என்னப்பா எப்படி இருக்கிற, என்னம்மா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு கூட சிலருக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், அவங்க உங்கள் மேலே ஒரே அஃபெக்ஷனேட் ஆயிடுவாங்க, ஒரே அன்பாயிருவாங்க, உங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க.
நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. சிலருக்கு சாப்பாடை கொடுத்துட்டோம்னா, பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் 2006 இங்கே வந்தபோது எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது, நூடுல்ஸ் மட்டும்தான் வைக்க தெரியும். அதையும் முதல்ல ஃபஸ்ட்டு டே நான் நூடுல்ஸை வச்சேன், தீச்சிட்டேன் அந்த நூடுல்ஸை. 2 minutes நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸு. நினச்சி பாருங்கள் என்னுடைய லெவல் எப்படி, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு. மேகி நூடுல்ஸை அடுப்பில் வச்சு, அது ஒன்றுமே கிடையாது, தண்ணியை ஊற்றணும், நூடுல்ஸை போடணும், அந்த மசாலாவை உள்ளே போடணும், அதுவாக கொதித்து வெளியே வந்துடும். அதையே நான் தீச்சிட்டேன். அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளாக இருந்தேன். என்னையே ஒரு மலையாளி ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு சண்டையும் என்னைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, அந்த அவங்க மலையாளியுடைய அந்த ஒய்ஃப் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தாங்க. என்னையே ஒவ்வொரு சண்டையும் என்னைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து பீஃப் கறி குழம்பெல்லாம் எனக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஆளுக்கு யாருன்னே என்னையே தெரியாது, அந்த அம்மாவுக்கு யாருன்னே என்னையே தெரியாது. என்னைய பார்த்தாலே அவங்க எப்படி நம்பினாங்கன்னே எனக்கு தெரியல. ஆளை பார்த்தாலும் நம்புற மாதிரி ஆளாவது இருக்கணும். ஆனால் எனக்கு ஒருத்தர் வந்து பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் மறப்பேன், அதை எதையோ மறந்துட்டேன் என் லைஃப்பில், எங்கெங்கேயோ போனது அனுபவங்கள் எல்லாம் மறந்துட்டேன். ஆனால் அவங்க கொடுத்த அந்த உணவை ஒவ்வொரு நாளும் அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2006 என்னைய திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த அவங்க வீட்டில் என்ன சமைச்சு வச்சுருந்தாங்களோ அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து கொடுத்து அனுப்புறது கூட இல்லை, அவங்க டைனிங் டேபிளில் வச்சு அறியாத ஒரு ஆளை உபசரித்தாங்க. அல்லேலூயா. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அவருக்கு எப்படி நன்றியே சொல்லலை அவருக்கு. அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அல்லேலூயா. சொல்லுவாங்க, அந்த வே டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ ஸ்டொமக்குன்னுவாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நீங்கள் பிடிக்கணும்னா அவனுடைய வயிறு வழியாக போய் பிடிச்சிடலாமா? அவனுக்கு சமைச்சு போட்டிங்கன்னா அவங்களுக்கு அடிமை. ஒருத்தர் சமைச்சு போட்டான்னு அவன் அடிமையாக கிடப்பான். பிரியமானவர்களே, அது ஒரு உணவில் ஒரு இது இருக்குது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்க வெறும் ஃபுட்டுன்னு, அந்த ஃபுட்டே வந்து ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வைக்குது, அன்பின் அடிமை அப்படியாய் உருவாக்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. எவ்ரி எஃபர்ட் யூ டேக், ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதோ, ஒரு வசதி இருக்குது, வண்டி இருக்குது, நம்ம ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதோ, இல்லை நமக்கு முடியல, ஓகே இந்த நாட்கள் என்னால் முடியல, உணவை கொடுத்து விசிட் பண்ணி ஒரு கால் பண்ணி அவர்களை விசாரிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நாளடைவில் என்ன ஆகும், அவங்க நீங்கள் சொல்கிறபடி அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. நீங்கள் வர சொல்கிறீங்களான்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ எப்படி கேட்குறது, இந்த அம்மாட்ட வரீங்களான்னு, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு அவங்க உங்களே கேட்பாங்க. சர்ச்சுக்கு நானும் வரேன்வாங்க அவங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன முயற்சிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க, சிட்டிசனாக இருக்கிறீங்க, அநேக வழிகள் இருக்குது. ஹோம்லெஸ் இது பண்ணீங்க. சாட்டர்டே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே மட்டும்தான் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர், மற்ற சாட்டர்டேஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல வாலண்டியராக போகலாம், அதனால உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு இடத்துல போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், அதனால் ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ இப்படியான முயற்சிகளை நாம் தான் எடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், இவனுக்கு ஆத்துமாக்கள் மேலே பயங்கர பாரமாக இருக்கிறான், இவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுல பயங்கர ஒரு ஞானவானாக இருக்கிறான், இவன் எப்படியாவது வழி இருக்குதா, எவனுடைய இருதயத்தை நுழையலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு நம்ம இந்த பொறுப்பை கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வழியை ஆண்டவர் திறந்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ சோல்ஸ், ஆத்துமாக்கள் நம்மளை தேடி வரமாட்டாங்க, நாம தான் என்ன பண்ணணும், அவர்களை தேடி நம்ம போகணும். அல்லேலூயா. இயேசு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தொலைந்த ஆடை நான் தேடி வருகிறேன்றாரு. அல்லேலூயா. ஐ கேம் டு சீக் அண்ட் டு சேவ் தட் விச் வாஸ் லாஸ்ட். எது தொலைந்து போயிருக்கோ அதை நான் தேடுகிறேன்றாரு. ஐ எம் சீக்கிங், தேடுகிறேன். ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் த சோல். அது எங்கே இருக்குது, அந்த ஆத்மா, தொலைந்த ஆத்மா எங்கே இருக்குது, நான் தேடுறேன்றாரு. ஆத்மாக்கள் அவரை நோக்கி வரல, அவர் தேடி போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் ஒரு திட்டமிடுங்க, எனக்கு 3 சாட்டர்டே ஃப்ரீ சாட்டர்டே இருக்குது, நான் இனிமேல் இந்த வாலண்டியர் ஒர்க் பண்ண போகிறேன், இனிமேல் அந்த ஓல்டேஜ் ஹோம் போகிறேன், இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குது, எனக்கு நல்ல தைரியம் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு. எல்லாமே வந்து நம்ம சர்ச் வழியாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் நமக்கு என்னென்ன வழிகள் நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வழிகளிலே நாம் செய்ய பழகி கொள்ளுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது காரியமாய் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில்
26 29 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 8:26 29. அமேன். போதும் போதும். பாருங்க, இந்த வசனம் கூறுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதை குறித்து வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை என்ன பண்ணினாராம்? நடத்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த இடத்துல, ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரை ஆதாயம் பண்ணணும் என்பதை, எப்படி நாம் திரும்பி யாரை நாம் பிடிக்கணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் அதற்காக ஜெபிக்கணும். அதற்காக ஆவியானவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் பல வருஷமாய் நான் ஆலயத்துக்கு வரேன், பல வருஷமாய் நான் வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு இந்த நாளில் இதை ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போகிறதற்கு எனக்கு ஒரு வழியை திறந்துத்தாங்க. என்னை சுற்றி திரளான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, நான் யாருமே எனக்கு யாரிடத்துல பேசுறதுனே தெரியல. நீங்கள் எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது ஒரு வழியை திறந்துத்தாங்க, யாரிடத்துலையா நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம வேண்டி அவரிடத்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கான ஒரு வழியை அவர் திறந்து தருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹீ இஸ் a ரைட் பர்சன். நாம் எங்கே போகணும், எந்த ஊழியத்தை செய்யணும், யாரிடத்துல பேசணும் என்பதை தெளிவாய் நமக்கு அவர் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கடைசி காரியமாக எபேசியர் 4வது அதிகாரத்திலே 11-12 வசனத்தை வாசித்து முடிப்போம். எபேசியர் 4:11-12. எவ்ரி ஒன் யூ கேன் டேக் எஃபிஷியன்ஸ் 4:11 and 12. அமேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்கே 5 விதமான ஊழியங்களை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. 5 விதமான ஊழியத்தை குறித்து வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு எந்த விதமான நமக்கு ஊழியம் தேவை? எந்த ஊழியம் தேவை? இந்த 5 ஊழியத்தில் சொல்லுங்கள் எல்லாம் சத்தமாக. எல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்கிறீங்க. இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்களாக ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு சரீரம் கட்டப்படணும்னா, ஒரு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா இப்படி 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் சரீரம் கட்டப்படணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதில் ஒன்று தான் இந்த சுவிசேஷகர்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம பர்சனல் டெஸ்டிமோனியை சொல்லும் பொழுது நம்ம சுவிசேஷகர்களாக தான் மாறுகிறோம். ஆனால் சுவிசேஷம் என்கிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நமக்கு இந்த ஊழியத்தின் மீது ஒரு வாஞ்சை ஏற்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த வசனத்தில் பண்ண? அவர் சிலரை அப்போஸ்தலர் ஆகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் இந்த மினிஸ்ட்ரி, இந்த சுவிசேஷக ஊழியம் நம்முடைய லைஃப்பில் காணப்பட வேண்டும். இதில் தான் நமக்கு என்னது, நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்திற்குள்ளே நாம் அநேக காரியங்களை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த ஊழியத்தை நம்ம ஏன் வாஞ்சித்த ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது? ஹல்லேலூயா. நாம் பெரிய கூட்டத்தை போட்டு நாம் சுவிசேஷகர் என்பதை செய்யணுங்கிறது கிடையாது. பெரிய ஒரு கூட்டத்தை போட்டு, ஒரு ஸ்டேஜை போட்டு, லைட்டை போட்டு, பாட்டை போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை சுவிசேஷக ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வித்தவுட் தட் த சர்ச் cannot grow. தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும், இன்னும் பெரிதாக வேண்டும் என்றால் இந்த 5 வகையான ஊழியத்தை வைத்திருக்கும் பொழுது நம்ம ஒரு ஊழியத்தை மாத்திரம் நம்ம செய்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் விரிவடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் 5-fold டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ ஆத்துமாக்களை ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறது முக்கியம், அந்த ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் நடத்துவதும் முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் இந்த 5 ஊழியத்தில் நான் ஏன் இந்த ஊழியத்தை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது? Why will not God help me to do the ministry of evangelism? Hallelujah, hallelujah. ஸோ இது ஆண்டவர் இடத்துல நம்ம விரும்பி வாஞ்சித்து நாம் கேட்கணும்.
எதையோ நம்ம கேட்குறோம், என்னென்னமோ ஊழியங்கள் ஆண்டவர் எடுத்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு எனக்கு இந்த சுவிசேஷக ஊழியத்தை எனக்கு தாங்க. ஐ வாண்ட் டு பிரிங் சோல்ஸ். சிலருக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கும். சிலர் பாருங்கள், பேசும் பொழுதே அநேகரை சும்மா பேசினாலே போதும், அவங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க. உடனே அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணி சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. சிலருக்கு அந்த இது இருக்கும். அதுலேருந்தே தெரியும் அவரோட ஆண்டவர் அவருடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவது, அவங்க செய்யும் பொழுது அப்போ தான் தெரியுது, ஓ நமக்குள்ளே இந்த ஒரு வரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் இந்த ஒரு மினிஸ்ட்ரி எனக்குள்ளே வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இன்னுமாய் அதிலே அவர்கள் உறுதிப்பட்டு வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்படியாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணணும், கட்டுகிற முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மற்றவை எல்லாம் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் கேளுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டவர் எதிர்பாராத சாட்சிகளை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்க. யாருக்குமே நடக்காத அற்புதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் இந்த சமாரிய ஸ்திரியை போல ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காய் என் வாயை திறந்து என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நடத்தையில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பேச்சுகளிலே ஆண்டவரே ஒரு நல்ல சாட்சி உள்ளவனாய் நான் வாழப்போகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் அப்படியே பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துலேருந்தே பேசுவோம் அவரிடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடையணும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் நம்மளை பற்றி பிடிக்கும்படிக்காய் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் யாரையாவது அழைப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேரை தெரியும், இந்த டவுனில் எனக்கு சிட்டியில் நிறைய பேரை தெரியும்னு சொல்கிறீங்களா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவது. உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறீங்களா? மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதை யூஸ் பண்ணி அவர்களை அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா. இன்வைட் them. ஹல்லேலூயா. கடைசியா எப்போ நீங்க யாரை இன்வைட் பண்ணீங்க சர்ச்சுக்கு? ஹல்லேலூயா. எப்போ ஜெப கூட்டத்திற்கு யாரை கடைசியா இன்வைட் பண்ணீங்க? எல்லாருக்கும் உங்களை தெரிந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பரிச்சயமானவர்கள் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம யாரையும் அழைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு முடவனை தூக்கி வந்தாங்க அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஒருவரை கூட்டி வருவோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனிமேல் அப்பா என்னுடைய காரில் ஒரு காலி இடம் இருக்காது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் 4 பேராய் சேர்ந்து ஒரு மனிதனை நாங்கள் கூட்டிட்டு வருவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனையை செய்யுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, hallelujah. Thank you. Let your actions speak louder than your words. hallelujah. உங்களுடைய செயலின் மூலியமாய், நற்கிரியைகளின் மூலியமாய் hallelujah அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் என்னவென்று சொல்லி. hallelujah. Thank you Jesus. Thank you Father. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க. ஆவியானவரே, எனக்கு எங்கே போகணும், யாரிடத்தில் பேசணும், என்ன பேசணும், எனக்கு ஆவியானவரை கற்றுத்தாங்கன்னு சொல்லுங்க. hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். hallelujah, hallelujah. இந்த வசனத்தை அநேக முறை தியானித்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. hallelujah. If you are really interested, if you are really truthful, if you are really sincere, ஹல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி தேடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமென வார்த்தையினால் தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல கொஞ்சத்தை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் அதிகமாய் கொடுத்திருக்கலாம், கொஞ்சம் தாளந்தை கொடுத்திருக்கலாம். நம்ம எதை செய்கிறோமோ ஹல்லேலூயா அது ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காய் செய்வோம். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து அப்படி செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. தேங்க். எனக்கு 1க்கு 2 கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அதை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்கிறீங்க, இன்னைக்கு நான் பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் த பிளெஸ்ஸிங் தட் காட் ஹஸ் கிவன் யூ? ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தினால என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? ஹalleluya, ஹalleluya. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஹalleluya, even if you have taken everything in this world, if you have not been able to bring one soul, what is the point of all the blessings in our life? Hallelujah. What is the point? Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஒரு அறுவடையை கொண்டு வாங்க, ஒரு ஆத்தும பாரத்தை கொண்டு வாங்கப்பா, ஒரு அபிஷேகத்தை கொண்டு வாங்கப்பா. ஹalleluya. ஆண்டவரே, புதிய திட்டங்களை தாங்க, புதிய தீர்மானங்களை தாங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னையிலிருந்து அப்பா, ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே மாதத்துக்கு ஒரு முறை நான் அப்பா ஆண்டவரை போய் கைப்பிரதிகளை கொடுப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஏதோ ஒரு நாள் அப்பா ஆண்டவரே, நான் ஆண்டவர் இந்த ஓல்டேஜ் ஹோம் போகிறேன் ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன்ப்பா. ஹalleluya. எனக்கு ஒரு வழியை திறந்து தாங்கன்னு சொல்லுங்க. அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். ஹalleluya, ஹalleluya. உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. He'll bring the desires of your heart என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. Thank you, Father. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சுவிசேஷ ஊழியத்தை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஹalleluya. எனக்கு அந்த ஊழிய பாரத்தை தாங்க என்று சொல்லி கேளுங்க. I want to do that as a ministry in my life, Lord Jesus. Hallelujah. I want to be the person, the evangelist of this church, oh Lord Jesus. I want to be the evangelist of Queens, oh Father Lord. Hallelujah. என்னை ஒரு evangelist-ஆய் மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.